12th மேத்ஸ், அதுல 12th சாப்டர் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ், தனிநிலை கணிதம் தான் பார்க்க போறோம். அதுல எக்ஸசைஸ் 12.2ல 11th சம். ஷோ தட் ஒரு ஐடென்டிக்கல் கொடுத்து அது ஈக்குவலன்ட்னு நம்மள ஐடென்டிக்கல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நம்பர் ஆஃப் ரோஸ் கால்குலேட் பண்றதுக்காக நம்ம இங்க என்ன செய்ய போறோம்? ஸ்டேட்மெண்ட்ஸ் எத்தனைன்னு கவுண்ட் பண்ண போறோம். 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு ஃபார்முலா என்னது? ரோ கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பவர் நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இங்க 2 இருக்கிறதுனால என்னது? 2 பவர் 2. அப்ப நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 4. பியும் கியூவும் எழுதிடலாமா? பி எத்தனை? 4 இல்லையா? அப்ப 2 2 பிரிச்சுக்கோங்க. எப்படி பிரிக்கலாம்? 2 ட்ரூ 2 ஃபால்ஸ்னு பிரிக்கலாம். கியூங்கிறது என்னது? பில பாதின்னு வச்சுக்கோங்க. 2ல பாதி 1. அப்ப மாத்தி மாத்தி 1 ஆல்டர்னேட்டா ட்ரூ ஃபால்ஸ்னு பிரிக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிடணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு கால்குலேட் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல அதுவும் பிராக்கெட் உள்ளார இருக்கிறத ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நெகேஷன்லாம் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? பி பை கண்டிஷனல் கியூ. பை கண்டிஷனல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டுமே சேமா இருக்கு இல்லையா? ரெண்டுமே சேமா இருந்தா மட்டும்தான். மாறி மாறி இருந்ததுன்னா ஃபால்ஸ். ஓகேயா? பாருங்க, ட்ரூ ரெண்டும் சேமா இருக்கு. அப்ப நம்மளுக்கு ட்ரூ. மாறி மாறி இருந்தா என்னது? ஃபால்ஸ். இங்க மாறி மாறி இருக்கு, ஃபால்ஸ். ஃபால்ஸ் சேமா இருக்கிறதுனால இங்க ட்ரூ போட்டுக்கிறோம். அடுத்தது என்னது கண்டுபிடிக்கணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல முடியல. இன்னும் நெகேஷன் ஆஃப் இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சதுக்கு நெகேஷன் கண்டுபிடிக்கணும். நெகேஷன்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆப்போசிட். ட்ரூன்னு இருந்தா ஃபால்ஸ், ஃபால்ஸ்ன்னு இருந்தா ட்ரூ. இந்த காலத்துக்கு அப்படியே மாத்தணும் பார்க்கலாம். ட்ரூன்னு இருந்தா ஃபால்ஸ், ஃபால்ஸ்ன்னு இருந்தா ட்ரூ. அப்படி போடுற வேண்டியதுதான். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிருச்சு. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? பி பை கண்டிஷனல் நெகேஷன் கியூ கொடுத்துருக்காங்க. அப்ப நெகேஷன் கியூ நம்ம தனியா கண்டுபிடிக்கணும். நெகேஷன் கியூனா என்னது? கியூவுக்கு அப்படியே ஆப்போசிட் எடுக்க வேண்டியதுதான். ட்ரூன்னு இருந்தா ஃபால்ஸ், ஃபால்ஸ்ன்னு இருந்தா ட்ரூ. ஓகேவா? ட்ரூ. அதுக்கு அடுத்தது என்னது? பி பை கண்டிஷனல் நெகேஷன் கியூ. இப்ப பி பை கண்டிஷனல் நெகேஷன் கியூ தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப எந்தெந்த ரோஸ் காலம் எடுத்துக்கணும்? நெகேஷன் கியூவையும் பிஏ எடுத்துக்கணும். பை கண்டிஷனல்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே சேமா இருந்தா மட்டும்தான் ட்ரூ. மாறி மாறி இருந்தா ஃபால்ஸ். இங்க பாருங்க, இங்க ட்ரூ இருக்கு, இங்க ஃபால்ஸ். மாறி மாறி இருக்கா? அப்ப ஃபால்ஸ். இங்க பாருங்க, இங்க ட்ரூ இருக்கு, இங்கேயும் ட்ரூ இருக்கு. சேமா இருக்கிறதுனால ட்ரூ. இங்க பாருங்க, ஃபால்ஸ், இங்கேயும் ஃபால்ஸ். சேமா இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லிக்கணும்? ட்ரூ போட்டு. இங்க ஃபால்ஸ், இங்க ட்ரூ. மாறி மாறி இருக்கிறதுனால ஃபால்ஸ் போட்டுக்கிறோம். ஓகேவா? நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைட்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம எந்த காலத்தை நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்கு இல்லையா? 4th காலமும் 6th காலமும் சேமா இருக்கான்னு பார்க்க போறோம். பாருங்க, இந்த 2 காலமும் ஐடென்டிக்கலா இருக்கு. therefore எத்தனாவது காலம்? 4th காலம் அண்ட் 6th காலம். 4th காலம் அண்ட் 6th காலம் ஆர் ஐடென்டிக்கல். ஓகேவா? அப்ப இந்த கண்டிஷனை அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியது. therefore negation P by conditional Q identical P by conditional negation Q.